பாருங்க சூர்யா அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. ஈகோ பிரச்சனை குடும்பத்தில தலைவிரிச்சு ஆடுது. பொம்பளைங்க கிச்சனில சமைக்கிறதுக்கு கூட இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ ஐஸ்வர்யா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஏதாச்சும் மகா நீ உனக்கு தான் நல்ல டேலண்ட் இருக்குல்ல, நீ கண்டிப்பாக போய் ஆஃபீஸில் கூட நீ ஒரு பார்க்கலாம்ல. அங்கே தான் ஏற்கனவே சூர்யா கூட ஸ்வேதா வேறு இருக்கிற அது ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல, இது உனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அஜித் ஆரம்ப காலத்தில் முன்னணி நடிகர் எல்லாரு கூடயுமே அவர் எல்லா படங்களும் நடிச்சிருக்காரு. அவர் எல்லாரிடையுமே ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர். பொதுவாகவே சினி ஃபீல்டில் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு கண்டிப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுகளுமே அவருக்கு அதிகம். ஆனால் அவர் தன்னுடைய பர்சனல் விஷயத்தில் யார் கூடயும் எதையும் கலந்துக்கிற மாட்டார். அவருடைய குணநலங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஷாலினி அவர்கள் கூட அவர் அமர்கலம் படத்தில் தான் முதல் நடித்தார். அந்த படத்துலேயே அவங்க 2 பேர்த்துக்குமே விருப்பம் ஏற்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணம் பண்ண போகிற டயத்தில் நம்ம பிரசாந்த் கூட பிரியாத வர வேண்டும் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் கிளைமேக்ஸ் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதையும் மீறி கல்யாணத்தை பண்ணதுக்கு பின்னாடியே நம்ம பிரசாந்த் அஜித்தை இந்த மாதிரி கேட்டார். அதை ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டார், இந்த படத்தை குறைய கொஞ்சம் பண்ணி கொடுங்க, ஏற்பட்ட காசு செலவு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அந்த பெருந்தன்மைக்காக நம்ம அஜித் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அந்த குறை படத்தில் நீ நடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஷாலினிக்கு அனுமதி கொடுத்தாரு. அந்த படமும் நல்லா போயிருந்துச்சு. பொதுவாகவே அஜித் ஒரு அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிறது உண்மை தான்.